வணக்கம் மக்களை, செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 8:45 இரவு வரவேற்கிறேன். முதல்ல நம்ம வெயிட் செக் பண்ணிடுவோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ஓகே, இம்மீடியட் ரைட் ஹேண்ட் ஓகே, 75 கிலோ. அதே வெயிட்டு தான் இருக்கேன். ஓகே, 1.5 கிலோ ஏறி இருக்கேன், கொஞ்சம் குண்டாயிருக்கேன். ஓகே, விட்டுட்டு போன தேதியோடையே நிற்கிதும்மா. என்னைக்கு ஊருக்கு கிளம்பணுனோ அதையோடையே நிற்கிது. நான் தேதி கிழிக்கலைன்னா அந்த தேதி கிழியவே கிழியாது. உடனே சொல்லிடுவீங்க, யார் தேதி கிழிச்சாலும் கிழியாது அப்படின்ட்டு. இன்றைக்கி தேதி 26. ஆமாம், கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. 26/4/2026 இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அப்படியே நாங்கள் விட்டுட்டு போனது 6 நாள் ஆயிடுச்சு. வெயில் இங்கே பரவாயில்ல. இங்கே எவ்வளோ நேரம் நான் மத்தியானம் சாப்பாடு செஞ்சது, ஆமாம் மத்தியானம் காலையிலேருந்து தூங்கவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் லைவ் வீடியோவோ, நான் ஊர்லேருந்து என்ஜாய் பண்ண எல்லா விஷயத்தையும், இது வேறு, நான் ஊர்லேருந்து என்ஜாய் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணணும். எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபே என்ன நானாக இருக்கிறது தான் என்னோடய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இருங்க பார்க்கலாம். ஸோ இது வேறு கற்றுக்கிட்டேன். ஒரு வாட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா போதும். என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே ப்ரீ ஹீட் பண்ணேன், தெரியுதா? ஓகே, எல்லாத்தையுமே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டேன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். அந்த 15,000 ரூபாய் இதில் போட்டிருந்தாலும் ஆயிருக்கும். எங்கள் அம்மாவோட கருவேப்பிலை பொடி அவ்வளோ அல்டிமேட். எங்கள் அம்மாவோட ஊறுகாய் அவ்வளோ அல்டிமேட். எங்கள் அம்மாவோட கொத்தமல்லி தூள் அவ்வளோ அல்டிமேட். நீங்கள் சாம்பிள் கூட கொடுக்கலாம். எனக்கு அது வேறு அடிச்சிக்கிச்சு. 15,000 எங்கள் அம்மாட்ட கொடுத்துருந்தா கூட 7 எங்கள் அம்மா பொடியும் ஊறுகாயும் கொடுத்துருந்தா கூட உயிர் வாழ்ந்துருப்பனே அப்படின்ட்டு. அம்மா சொன்னாங்க, ஒரு 3 விதமான பொடி அனுப்பிச்சு தரேன் அப்படின்ட்டு. சரிம்மா, அப்போ நான் எங்கே வேணால் ஷூட்டிங் கிளம்புறேன்ட்டு. ஸோ ஷூட்டிங் கேன்சல் ஆன விஷயம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அன்எக்ஸ்பெக்டட். நான் தான் சொல்வேன்ல, அன்னன்னைக்கு நைட்டு தான் எனக்கு ஷூட்டிங்கை பற்றியே தெரியும்னுட்டு. 21 அங்கே போய் ஜாயிண்ட் ஆன உடனே நான் இந்த வாட்டி லேட் நைட் போகணும். ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு வண்டி வரல, பிளானிங் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி லேட் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக போனேன். நேஷ்னலில் தான் பார்த்துருப்பீங்க. மார்னிங் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தேன்? ஒரு 6:30 அந்த மாதிரி போனேன். அங்கேருந்து 20 மினிட்ஸ் தான் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு பிரிவு ரோடு ஏதோ பேர் சொன்னாங்க. 20 மினிட்ஸில் போய் சேர்ந்துட்டோம். குளிச்சுட்டு வந்த கேப்பில் வெயிட் பண்ணுங்கள் மேடம் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணால், கூப்பிட்றேன் மேடம் நாங்கள் ரூம்லேயே வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் பசிக்குது தான் ஃபோன் பண்ணால், ஷூட்டிங் கேன்சல் மேடம், இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வாங்கன்னாங்க. சரிங்க சார், வண்டி கொடுங்க எனக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னால், சரி சாப்பாடு போய் பார்த்துட்டு திரும்ப சாப்பிட்டு வர கேப்பில் நாளான்னைக்கும் ஷூட்டிங் கேன்சல் மேடம். 24 23 எலெக்ஷன் முடிச்சுட்டு 24 வச்சுக்கலாம் மேடம். நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா, சென்னைக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. என்னடா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் எல்லாமே மாறுன்றது எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான். ஸோ எனக்கு இது பழகிறதுனால எனக்கு அது பெருசாக தெரியல. நான் ஊருக்கு ஓடிட்டு அங்கே பார்த்தது, அங்கே அப்டேட் பண்ண விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறது கூட எனக்கு டைம் இருக்காது, கஷ்டப்படும். பிகாஸ் இங்கே எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணணும். இன்றைக்குமே நான் தூங்கலை. அந்த 4-5 நாளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஓகே, இப்போ ஒர்க் கொடுத்தாலும் ஓகே, அம்மாவோட பொடி இருக்குது. ஏன்னா நல்லா சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அடுத்த விஷயம் இருங்க, சாப்பாடை காட்டிடுறேன். இப்போ மறுபடியும் குழம்பு நல்லா இருக்கிறதுனால ஆவி பறக்குதா, மறுபடியும் சூடாக சாதம் வடிச்சுட்டு இப்போ ஒரு வாட்டி இது ஏன் வெள்ளையாக இருக்குன்னா, அரிசி மாவு போட்டுருக்கேன் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு நேரத்துக்கே சரியாக போயிடும். ஓகேவா? அதோடையே சேர்த்தி இதை ப்ரீ ஹீட் பண்ணி ஃபிஷ், இது ஒரு விஷயம், நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நான் களி கிண்டி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. மறுபடியும் இன்றைக்கி தெரியுதா, ஆவி பறக்க நான் களி கிண்டி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தயிர், எதுக்காக தயிர் போட்டேன்னு தெரியுதா? உட்காந்துக்கிறேன். மறுபடியும் என்ன விஷயம்னா, கிளம்பிட்டோம். அடுத்த நாள் நான் சென்னைக்கு திரும்ப ஓட்டு போடுறதுக்காக வரணும். ஏற்கனவே ட்ராவல் போய் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கு. அதிகமாக ட்ராவலில் தூங்க மாட்டேன், பெரிய விஷயம். ஊருக்கு போயும் தூக்கம் வரல, 2வது விஷயம். ஊர்லேயே இருக்கலான்னாலும் பயங்கர ஃப்ரீ மைண்டு. சோறாக்கணுங்கிற டென்ஷன் இல்லை, கடைக்கு போகணுன்ற டென்ஷன் இல்லை, அங்கே போகணுன்ற டென்ஷன் இல்லை, ஜிம் போகணுன்ற டென்ஷன் இல்லை, வாக்கிங் போகணுன்ற டென்ஷன் இல்லை, வீட்டுக்கு துணி மடிக்கணும், துணி துவைக்கணும், எந்த டென்ஷனும் இல்லை. ஃப்ரீ மைண்டு,
குழந்தைங்கள பார்த்தாலே என்னோடய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ நல்ல சாப்பாடு, நல்ல இது. எனக்கு வீடியோ போடணும், ஐ மீன் வீடியோ போடணும்னு கூட தோணலை. ஏன்னா அங்கே வந்து நெட்டு வேறு கிடைக்காது. வீட்டுக்கு வெளியில் வந்து தான் வந்து நெட்டு வேறு, ஐ மீன் வீடியோ வேறு அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் போட்டு அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிட்டேன். அன்லிமிட்டெட் ஜிபியை போட்டு டெய்லி வீடியோ போடுறது தான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் இருந்தது. எங்கள் பாட்டியோட தாயம் விளாண்டது. தங்கச்சியோட 5 நாள் இருந்ததில் 3 நாள் அவள் டியூட்டி போயிட்டா, 2 நாள் மட்டும்தான் இருந்தாள். ஸோ அதுக்கு அவளுக்கு டைம் பத்தலை. என்னால் ஹீட்டு தாங்க முடியாத ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் சென்னை கிளம்பி வந்துட்டேன். அதுவும் டிக்கெட் ரேட் பயங்கர பீக். ஸோ அப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்து மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ காலையில் வந்த உடனே 6:30 மணிக்கு நேற்று ஒரு பஸ் வந்து சூப்பரான பஸ்ஸு. 6:30க்கு வந்து 6:45க்கு வந்து இன்றைக்கி தான் நேரமாக எழுந்திரிச்சு 7:15 அந்த மாதிரி கிளம்பி போய் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாடி ஃபுல்லாக பெயின். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 வீக்கு மேலே ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய பிஸி ஷெட்யூல். ஐ மீன் அங்கே போயிட்டாவே என்ன பண்ணாலும் சரி எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும். ஏன்னா நம்மளை சுற்றி பிள்ளைங்க இருக்கும், நம்மளை தேடி பக்கத்து வீட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்க. ஸோ அதனால் பக்கத்து வீட்டிலன்றதை விட குழந்தைங்க வரும்போது அதுங்கிட்ட என்னால் மூஞ்சி காட்ட முடியாது. எல்லா குழந்தைங்களும் நம்ம வீட்டில் தான். நம்ம வீட்டிலேருந்து நிறைய வளர்ந்துட்டு போனதுங்களாம் இன்றைக்கி நல்லாயிருக்கு, ஐ மீன் பெரிய பசங்களாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கும் அது பெரிய மைண்ட் ரிலாக்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது நல்லது, இது கெட்டது, அந்த கிரிமினலாக வக்ர புத்தி, அந்த என்ன சொல்கிறது, அது எனக்கு சொல்ல தெரியல, அந்த மாதிரி குழந்தைங்க மைண்ட் இருக்காது. அதனால தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் தூக்கி கொஞ்சிட்டு வருவேன். குழந்தையும் தெய்வமோ ஒன்று, இதுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யோசிக்க தெரியாது, அது எனக்கு சொல்ல தெரியல ஒழுங்காக. ஸோ நானும் அம்மாவோட அப்பாவோட ஹாப்பியாக நேற்று தான் ஒரு 30 செகண்டு வீடியோ எடுத்துகிட்டு ஐ திங்க் அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் ஒரு 6 வீடியோ, ஏன்னா அவங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணேன். பாட்டியை வச்சு நான் அல்டிமேட்டாக ஒரு 6 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிரதீப் ரங்கநாதன் வந்து லைக் போட்டதுலேருந்து எனக்கு அந்த இன்ஸ்டாகிராம் கொலாபரேஷனே தூக்கிட்டாங்க, அந்த இதையும் தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. காப்பிரைட்ஸ் வேறு கொடுத்து சரி போனால் அதையும் விட்டாச்சு. அப்போ ஒருத்தரோட வளர்ச்சி எவ்வளோ தூரம் ஒருத்தர் வளரக்கூடாதுன்னு ஒரு சின்ன விஷயந்தான். அது எவ்வளோ பெருசாக பார்க்குறாங்கங்கிறத நான் வந்து யோசித்தேன், என்னடா இது அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே நினச்சோம். அதாவது ஒருத்தர் வளரணுங்கிறதுக்காக என்ன வேணால் பேசுகிறாங்க, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நேர்மையாக இப்படி தான் வரணும், இப்படி தான் விஷயம், இதுதான் கிடைக்கணும், இதுதான் வழின்னு அந்த வழியோடு வாழ்கிறவங்களுக்கு நோ யூஸ். பட் அதுக்காகலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஹாப்பி. நான் உங்களுக்கு போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஹாப்பியான்றது மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணணும். நான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கேன். லைவ் வரலான்னு பார்த்தா முடியல. ஸோ நாளையிலேருந்தாவது அட்லீஸ்ட் 2-3 நாள் ஒர்க் அவுட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். ஊர் வெயிலில் எப்படி கருத்து போய் தீஞ்சு போய் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. சில சந்தோஷத்தை நம்ம அங்கே எடுக்கணுன்னா சில விஷயத்தை நம்ம இழந்து தான் ஆகணும். ஸோ ஃபுட்டெல்லாம் நல்ல ஃபுட்டு கிடச்சிது. கருவேப்பிலை பொடி அல்டிமேட்டு. சாப்பாட்டு விஷயத்தில் நான் போய் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நல்லா தின்ன நாக்குது. அன்னலக்ஷ்மி எங்கேயோ ஒரு விஷயமாக நம்மளுக்கு வரப்பிரசாதமும் ஒரு இடத்துலேருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் நான் போய் சொல்ல மாட்டேன். எப்போவுமே நல்லா இருக்குன்னா என் வாயில் இறங்கும். இன்றைக்கெல்லாம் வந்து வாழ்க்கையிலே இவ்வளோ சாப்பாடு நான் சாப்பிட்டதில்லை. வாழ்க்கையிலே டு த ஹோல் வருஷத்தில் இன்றைக்கி எங்கள் அம்மா பொடியில் அவ்வளோ சாப்பிட்டேன் நான். ஓ மை காட் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, சொல்கிறேன். பாய். எனிவே ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை வீடியோஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பாருங்கள் 2.25 வயசு தான் ஆகுது. 2.25 வயசு கூட இன்னும் ஆகலை. என்ன பேசுது, எப்படி ஆக்டிவிட்டியோடு இருக்குது, என்னமோ போங்க. நான் ஜாலியாக இருந்தேன். பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வரது தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. வெயில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இங்கே பரவாயில்லப்பா, இங்கே எவ்வளவோ பரவாயில்ல. இப்படி அங்கெல்லாம் எனக்கு வேர்வையே வரல. ஏன்னா அடுப்பு கிட்ட போனால் தானே நம்ம தான் உட்காந்து தாயம் தானே விளையாடுறோம், பிள்ளைங்களோட தானே ஏசி போட்டு உட்காந்து விளையாடுறோம். இங்கேயாவது வெயில் வரட்டும். ஒரு வாரம் உட்காந்து ரொம்ப சோம்பேறியாகி வந்துட்டேன். பட் இங்கே வந்தோடனே ஆக்டிவேட் ஆகிட்டேன். நாளைக்கு வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். நாளைக்கு வெளியில் கிளம்புற வேலை இருக்குது. எங்கன்றதை நாளைக்கு பார்ப்போம். பாய், லவ் யூ.